வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நார்மல் பேஸு மேலே கிராஸ் இந்த கூடையோட மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்களேன், இந்த டிசைனை ஒரு ரோ சிங்கிள் பாக்ஸ் நாட்டும் இன்னொரு ரோ 2 பாக்ஸ் நாட் ஜாயிண்ட் ஆகின மாதிரி வரும். இதுதான் சாக்லேட் நாட். ஆக்சுவலாக நம்ம கிராஸ் கட் பேஸ்கெட் போடுறப்ப இப்படி கிராஸாக பின்னுவோம். ரோவும் இப்படிக்கே ஆப்போசிட்டில் தான் போகும். ஆனால் இந்த கூடையில் பாருங்கள், ஒரே சைடாகவே போகுது. இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 8 அடிக்கு நம்ம 5 வாட்டி 4ஆல் பிரித்து பின்னியிருக்கோம். 8 அடிக்கு 20 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். ரோ பார்த்திங்கன்னா 8 ரோ, 4ஓட பெருக்கல் 8 ரோ எடுத்திருக்கோம். 8 அடி கட் பண்ணியிருக்கோம். இப்போது இது ஒரே கலரில் இருக்கிறதுனால இதில் கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம ஒரு டிசைன் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒயர் எடுத்துக்கணும். நான் ஒயிட் கலர் ஒயரு, ரெண்டரை ஸ்கேலு இல்லாட்டி 2.25 ஒயரோட தன்மையை பொறுத்து மொத்தமான ஒயர்னால் 2.25 எடுத்துக்குங்க. கிளாஸ் ஒயர்னால் 2.5 போதும். 1 2 2.25 நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போது இந்த நம்ம சிங்கிள் ரோ போட்டிருக்கோம்ல, அதில் ஒரு 5 நாட்டுக்கு உள்ளார சைடில் நம்ம சொருகிடணும் ஒயரை. பாருங்கள், இப்போது 5 நாட்டுக்கு சொருவிட்டு வந்துட்டு இந்த ஒரு ரோ வரும்ல, அதில் கீழால் கொடுத்து மேலே வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பக்கத்தில் இந்த ஒரு நாட் இருக்குல்ல, அதுக்குள்ளே விடணும். 2 நாட் சேர்த்து போட்டிருக்கிறதுல இந்த டிசைன் பண்ணாமல் இந்த ஒரு ரோவில் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஒரு ரோவில் ஆப்போசிட்டில் ஒரு ஹோல் இருக்குல்ல, அதுக்குள்ளே விடணும். அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேங்க இருக்குல்ல, அதில் கீழால் இப்படி விடணும். விட்டுட்டு இந்த ஆப்போசிட்டில் உள்ள ரோலில் மேலால் விடணும். பக்கத்தில் உள்ள ரோவில் கீழால் விடணும். அது அங்கே ஒயர் பெரட்டி வரும். இப்படி வரும். இப்போது இந்த நாட்டில் விடணும், இந்த ஹோலில் விடணும். பறந்துக்குச்சு ஒயர். இப்படி பறந்துச்சுன்னா நம்ம நேராக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பின். இப்போது நம்ம இந்த ஆப்போசிட்டில் விடணும். விட்டுட்டு இப்போது இது பக்கத்தில் இருக்குல்ல, இந்த ஹோலில் விடணும். இதேமாரி இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள விடணும். இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு பாக்ஸ் நாட் போட்டிருக்க அந்த கிராஸ் ரோலை நம்ம விட்டுட்டு வந்தோம்னா அது ஒரு டிசைன் அழகாக இருக்கும். இதேமாரியே நம்ம இந்த ரோ இதேமாரி விட்டுட்டு வரணும்.
அது ஒரு பூ மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போது ஒவ்வொரு நாட் போட்ட ரோ எல்லாத்துலேயும் நான் ஒயிட் கலர் ஒயர் வச்சு சொருகியிருக்கேன். நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படியே க்ராஸாக இந்த இதில் கொண்டு வந்துட்டு கீழே லாஸ்ட்டு இதில் சொருகிட்டு உள்ளார எக்ஸஸ் ஒயர் ஒரு 5 நாட்டுக்கு நம்ம சொருகி விட்டுறணும். தெரியுது உங்களுக்கு? இதே மாதிரி எல்லா சைடும் வர ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு நாட்டு வர ரோவில் சொருகணும். அடுத்து நம்ம சாக்லேட் நாட் அதில் சொருகக்கூடாது. ஒவ்வொரு பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம்ல அதில் கிராஸாக சொருகிட்டு வரணும். முடித்தா பார்த்திங்கன்னா இதேமாரி டிசைன் வரும். நான் ஹேண்டில் போடல, ஹேண்டில் போட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதோட ஹேண்டில் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா வெளி ஒயர் 3 ஒயரும் உள்ளார 2 ஒயரும் கொடுத்துருக்கோம். உள் ஒயர் 2 தான், 2 போதுமானது. அதுக்கு அதிகமாக கொடுத்தா ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப குண்டாக இருக்கும் ஹேண்டிலு. இந்த கூடைக்கு இந்த அளவே போதுமானது. அதனால் நான் 2 தான் கொடுத்துருக்கேன். வெளி ஒயர் பார்த்திங்கன்னா 2 கலர் வந்து 2 ஒயர் பர்பிள் கலரும் 1 ஒயர் ஒயிட் கலரும் கொடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட்டு 6லேருந்து 6.5 அடி வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம வெளியில் உள்ள ஒயர் உள்ளார உள்ள ஒயர் பார்த்திங்கன்னா 3.5லேருந்து 4 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் கூட. இது நம்ம இந்த ஒயிட் கலர் டிசைன் பண்ணலன்னா ப்ளைனாக இருக்கும். நம்ம இந்த ஒயிட் கலர் டிசைன் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. அதுமாரி ஹேண்டில்லையும் நம்ம ஒரு ஒயிட் கலர் ஒயர் ஒன்று சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் பியூட்டியாக இருக்குது. கூட எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.